இந்த ஆடம்பரமாக வாழ்ந்தாக்கா நம்ம மக்கள் மீது நமக்கு அக்கறை இருக்காது. இந்த உலகத்து மேலே அக்கறை இருக்காது. இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் நமக்கு என்ன அப்படிங்கிற எண்ணம் ஏன் வரும் அப்படின்னா, ஆடம்பரமாக வாழும்போது அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணுறது பெரிய சவால் நிறைந்த ஒன்று. அதை தக்க வச்சுக்கணும். நீங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்துட்டீங்க, நான் ஆடம்பரமாக வாழ்கிறேன்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்க. பக்கத்தில் உள்ளவங்கலாம் பார்க்குறாங்க உங்களை, பெரிய வீடு, பங்களா, காரு, 4 வேலைக்காரங்க, இப்படி ஆடம்பரமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை மற்றவங்களுக்கு சொல்லிட்டீங்க. இதை பாதுகாக்கணும். அதுக்கு நிறைய பணம் தேவை. இப்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் திடீர்னால பணம்லாம் இல்லாமல் போய் ஒரு வாடகை வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா எல்லாருமே சிரிப்பாங்க. இந்த பயம்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு எப்போவுமே உங்களை பற்றி தான் யோசிப்பீங்க. இந்த மக்களை பற்றி, இந்த நாட்டில் என்ன நடந்தாலும் சரி, அல்லது மணிப்பூரில் என்ன நடந்தாலும் சரி, பாலஸ்தீனத்தில் என்ன நடந்தாலும் சரி, இஸ்ரேலில், ரஷ்யாவில், உக்ரைனில் என்ன நடந்தாலும் அதை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. உங்களால் கவலைப்பட முடியாது. இப்போ நீங்களே ஒரு கவலைக்குரிய நபராக மாறிவிட்டீர்கள். ஆடம்பரமாக வாழ்கிறவர்கள் ஒரு கவலைக்குரியவர்களாக மாறி, ஏன்னா அந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும். இல்லைன்னா எல்லோரும் சிரிப்பாங்க. திரும்ப நடுத்தருக்கு வந்துட்டாங்க, ரொம்ப பெரிய வீடெல்லாம் கட்டினார், 4 வேலைக்காரங்க வச்சுக்கிட்டாரு, 2 காரு என்ன, டிரைவர் என்ன, இப்படியெல்லாம் வாழ்ந்தவர் இன்றைக்கி பாருங்கள் முடியலை, அவரால் மெயின்டைன் பண்ண முடியலங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடுத்தருக்கு வந்துட்டார், வாடகை வீட்டில் இருக்கார், அதான் ரொம்ப ஆட்டம் போடக்கூடாது, அப்படி இப்படின்னு சிரிச்சிருவாங்களோன்ட்டு அந்த பயத்தில் இருப்பார். அதனால் அவரால் மற்றவங்கள பற்றி கவலைப்பட முடியாது. எப்போவுமே தன்னை பற்றி தான் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார். தன்னுடைய வாழ்க்கையை நம்ம அவர் ஒரு ஆடம்பரமாக வாழ்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சில வீடுகளில் பார்த்தா 2-3 வேலைக்காரங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் 10,000 ரூபா சம்பளம், சாப்பாடு வேறு கொடுக்குறாங்க, 30,000 40,000 செலவு பண்ணுறாங்க. சில வீட்டில் பார்த்தா 20,000லாம் சம்பளம் கொடுக்குறாங்க. பெரிய பணக்காரங்க வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே 2 லட்ச ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. அப்போ அந்த வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணணுனாலே, ஒரு ஆடம்பர வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணணும். கார் வச்சுருப்பாங்க, கார் டிரைவருக்கு சம்பளம், அந்த மாதிரி ஒரு ஆடம்பர வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணாலே உங்களுக்கு பல லட்ச ரூபா தேவை. அப்போ அந்த பல லட்ச ரூபாய் நீங்கள் உங்களுக்கு வருமானம் இருக்கணும், போய் சம்பாதிக்கணும். நீங்கள் நிம்மதியாக உட்கார முடியாது. நான் ஆடம்பரமாக வாழ்ந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையாக வாழ்கிறவரை போல் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்படி நீங்கள் நிம்மதியாக உட்காந்துட்டிங்கன்னா நாளைக்கு அப்புறம் அந்த வாழ்க்கையை மெயின்டைன் பண்ண முடியாமல் வீட்டு வேலைக்காரங்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலைங்க, நீங்கள் வேலையை விட்டு நின்றுருங்க அப்படின்னு அவங்க சிரிச்சிட்டு போவாங்க. இப்போ அப்புறம் நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பீங்க, கடன் வாங்கி வர வீட்டை கட்டியிருப்பீங்க, கடன் வாங்கி கார் வாங்கியிருப்பீங்க, லோனை கட்டணும், இஎம்ஐ கட்டணும், நீங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியாது. அப்போ எப்படி உலகத்தை பற்றி யோசிப்பீங்க? நீங்களே இப்போ கவலைக்குரியவராக ஆகிட்டீங்க. எப்போ வந்தாலும் உங்களுக்கு தலைக்கு மேலே கத்தி இருக்குது, இஎம்ஐங்கிற கத்தி இருக்குது, கடன் வாங்கியிருப்பீங்க, லோன் வாங்கியிருப்பீங்க, அப்புறம் நிறைய முதலீடு பண்ணியிருப்பீங்க, நிறைய பணத்தை சம்பாதிக்கணும்ல. அந்த ஆடம்பர வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணணுன்னா நிறைய பணத்தை சம்பாதிக்கணும், அதுக்காக முதலீடு பண்ணியிருப்பீங்க. அந்த தொழிலில் உள்ள ப்ரெஷர், அந்த தொழிலை ஒரு லாபகரமாக எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் கடனை கட்டணும், லோனை வாங்கியிருப்பீங்க, கடனை கட்டணும், மனிதர்கிட்ட கடன் வாங்கியிருப்பீங்க, அவங்க வீட்டுக்கு நிற்பாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரே கவலைக்குரிய ஒரு நபராக அந்த ஆடம்பரமாக வாழ்கிறவர்கள் மாறிவிடுவார். அதனால் அவங்களால உலகத்தை பற்றி கவலைப்பட முடியாது. இப்போ ஒருத்தர் பெட்டில் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படின்னா அவர் சீரியஸாக, அவரால் எப்படி மற்றவங்கள பற்றி கவலைப்பட முடியும்? அதனால தான் நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுயநலம் இருக்கும், ஒரு தன்னை பற்றி. ஏன்னா அவங்களே ஒரு பரிதாபத்திற்குரிய நிலைமையில் இருக்காங்க, ஐசியூ வார்டில் அட்மிட் பண்ணியிருக்கு. அப்படி அதுபோல் தான் ஆடம்பரமான வாழ்க்கை என்பது அந்த மாதிரியான ஒன்று தான். அதனால் அவங்க தன்னை காப்பாற்றிக்கணும், தன்னுடைய நிலைமையை காப்பாற்றிக்கணுங்கிறக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆடம்பரமாக வாழ்கிறாங்களோ அவங்க நேர்மையாக இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும், அதுக்கு எப்படியாவது பணத்தை தேடினா, பணம் வந்தால் போதும், ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்தால் போதும், இங்கே லஞ்சம் கொடுத்து தான் அந்த வேலை ஆகணுமா, அதை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை இல்லைன்னா அவ்வளோதான், லஞ்சம் கொடுத்தா தான்ப்பா உனக்கு வருமானம் வரும், நீ லஞ்சம் வாங்க வேண்டிய நிலைமை கூட வரும். ஏன்னா லஞ்சம் வாங்கினா தான் உன் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். அதனால் அவங்க நேர்மையாகவே இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த ஒரு நேர்மை, ஒழுக்கம், கட்டுப்பாடு பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை பாதுகாக்கணும்பா. நாளைக்கு எனக்கு ஆடம்பரமாக தொடர்ந்து வாழ முடியாமல் போய், என் வீட்டு வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் போய், கார் டிரைவருக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் போய், நான் நடுத்தருக்கு வாடகை வீட்டுக்கு வந்துடக்கூடாது, என்ன கடங்காரங்க என்ன சண்டை போடக்கூடாது, என் வீட்டு வாசலில் சண்டை போடக்கூடாது, அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அவங்க நேர்மையாக இருக்க மாட்டாங்க. எப்படியாவது அந்த எனக்கு என்னுடைய வாழ்க்கையை நிரூபிப்பதற்கு, ஆடம்பர வாழ்க்கையை நிரூபிப்பதற்கு எனக்கு வருமானம் வந்தால் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். அவர்களால் ஒழுக்கமாக இருக்க முடியாது, நேர்மையாக இருக்க முடியாது. அப்புறம் இந்த உலகத்தை பற்றி அவங்களால கவலைப்பட முடியாது. அவங்கள பற்றி தான் அவங்க கவலைப்படுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு கவலைக்குரிய வாழ்க்கை தான். அதனால் ஆடம்பரமாக இப்போ எளிமையாக வாழ்கிறவன் அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஒரு சின்ன வீடு, சிறிய அளவில் ஒரு வீடு இருக்குது, வாடகை கொடுக்க தேவையில்ல. வாடகை கொடுத்தா கூட 1000 2000 3000 கொடுத்துட்டு, மற்றது சாப்பாட்டுக்கு ஒரு 6000 ரூபா, ஒரு 10,000 ரூபா இருந்தால் போதும். அப்போ அது அவன் சம்பாதிக்கிறது வந்துட்டு மாதந்தோறும் வருது. வேறு ஒன்றும் வீட்டில் வேலைக்காரங்க வச்சுக்கிறது இல்லை, காரெல்லாம் கிடையாது, 2 வீலர் வச்சுருக்காப்புல, ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வச்சுருக்காப்புல.
இப்படி செலவே இல்லாமல் இருக்கும்போது அப்போது அவர் அவருடைய வாழ்க்கை கவலைக்குரிய வாழ்க்கை கிடையாது. அச்சுறுத்தல் இல்லை, எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை. அவர் ஒன்றும் நடுத்தருக்கு வரமாட்டார். வந்தால் கூட ஒன்றும் நடுத்தருக்கு வரமாட்டார். இன்னும் வேணால் இன்னொரு வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இந்த உலகத்தை பற்றி அவர் யோசிப்பார். அவர் பணத்தை தேடி ஓடணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்றும் தள்ளலை அவங்கள. போய் பணத்தை தேடு இல்லைன்னா நீ உன்னுடைய ஸ்டேட்டஸ் இழந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழலை. எளிமையாக வாழுகிறவருக்கு குறைந்த பொருளாதாரம் தேவை. அதற்கு குறைவான நேரம் உழைச்சா போதும். யாரையும் ஏமாற்றணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கலாம், நேர்மையாக இருக்கலாம். லஞ்சம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. லஞ்சம் வாங்க வேண்டிய கட்டாயமோ நெருக்கடியோ வேறு வழி இல்லாத ஒரு தன்மையோ அவருடைய வாழ்க்கையில் இல்லை. அப்படிங்கும்போது எளிமையாக வாழ்கிறவங்களால தான் நேர்மையாக இருக்க முடியும். இந்த உலகத்தை பற்றியும் கவலைப்பட முடியும். ஏன்னா அவர் கொஞ்சம் நேரம் உழைச்சா போதும், மீதி நேரம் அவர் சும்மா தான் இருப்பார். 8 மணி நேரம் உழைச்சா போதும் எளிமையாக வாழ்கிறவர். மற்ற நேரம் சும்மா இருக்கும்போது இந்த உலகத்தை பற்றி யோசிப்பார். மணிப்பூரில் என்ன நடந்தது, அங்கே என்ன நடந்தது, இலங்கையில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னா தெரிஞ்சுப்பார். உலகத்தில் என்ன நடக்குது, ஆப்பிரிக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது. ஆனால் அந்த ஆடம்பரமாக வாழ்கிறாங்க பாருங்கள், எப்போவும் அவங்கள பற்றி தான் அவங்களுக்கு நினைப்பு. இந்த உலகத்தை பற்றி கவலைப்படுறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லாமல் ஒரு சுயநலவாதிகளாக வாழ்ந்து, பரிதாபத்திற்குரியவர்களாக வாழ்ந்து, பதட்டத்தோடையும் பிபி அப்புறம் வேலை வாங்குவாங்க. இவர் ஆடம்பரமாக வாழ்வாரா, இவருக்கு நிறைய பணம் தேவையா, அப்போ இவருக்கு நிறைய முதலீடு பண்ணியிருப்பாரா, இவருக்கு நிறைய பேர் வேலை பார்ப்பாங்களா, அவங்களெல்லாம் விரட்டுவார். என்ன வேலை பார்க்காம இருக்கீங்க, சீக்கிரம் வேலை பாருங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணால் சீட்டை கழிச்சிடும், ஒழுங்காக இருந்துக்கும், அந்த மாதிரிலாம் என்கிட்ட வேலை பார்க்க, என்கிட்டே ஓபி அடிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டென்ஷன் ஆகி உடல் நலம் கெட்டு போய் அவங்க ஒரு பரிதாபத்திற்குரியவர்கள் தான். அதனால் நம்ம இந்த உலகத்தை பற்றி யோசிக்கணும், கவலைப்படணும், இந்த உலகத்தை பற்றி கவலைப்படணும், பாதிக்கப்படுகிறவர்களை பற்றி கவலைப்படணும். அதுதான் உனக்கு ஒரு சுய மதிப்பீட்டை உருவாக்கும். அதுக்கு நீ எளிமையாக வாழணும். எளிமையாக வாழ்கிறவர்களுக்கு தான் பிறரை பற்றி கவலைப்படுவதற்கு நேரமும் அவகாசமும் வாய்ப்பும் இருக்குது.